வணக்கம். கேஎஸ்எம் பேக் ஹவுஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று ஒரு புதிய சுவையான ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, நல்ல ஒரு பூண்டு மிளகு குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த பூண்டு மிளகு குழம்பு நீங்க 3 நாள் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாவே இருக்கும். அருமையான பூண்டு மிளகு குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூண்டு மிளகு குழம்பு செய்யறதுக்கு கடாயில நம்ம மிளகு எல்லாமே வறுத்துக்கிடுவோம். இதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் வாசனைக்காக சேர்த்துட்டு இது எல்லாமே நல்ல எண்ணெயிலேயே நல்லா பொரிய விட போறோம். பொன்னிறமா கருக விடாம பொன்னிறமா ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா இப்படி இந்த சைஸ்ல வரும்போது எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில நைஸா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வேற ஒரு கடாயில அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சாதான் நல்ல ஒரு வாசனையோட இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா ஊத்திக்கினா குழம்பு நல்லா இருக்கும். இதுல தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதுல உரிச்சு வச்ச பூண்டு நான் எடுத்திருக்கேன். ஒரு 10ல இருந்து 15 காணம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வதக்கும் போதே நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயமும் பூண்டும் நல்ல பொன்னிறமா வதக்கி விட்டுறணும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா தான் குழம்பு நல்ல டேஸ்டியாவே இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய் இந்த 3லையும் சேர்த்து நல்லா வதக்குனீங்கன்னா நல்லா கமகமான ஒரு வாசனையோட சூப்பராகவே இருக்கும். நல்லா பொன்னிறமா வதக்கியாச்சு. இதுல தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல நான் ஒரு 3ல இருந்து 4 தக்காளி சேர்த்திருக்கேன். இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே குழைவா நல்லா வெந்து வந்துடும். நல்லா குழைவா வர வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுல நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சிருக்கிறதுல மிளகு சேர்த்துருக்கோம். அதனால காரத்துக்கு தகுந்தாப்புல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் அப்படியே சாட்டே பண்ணி விட்டுட்டு நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு இதுல சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து ஒரு 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாவே இருக்கும். நல்ல ஒரு கொதி வந்துட்டு புளி சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், வெந்தயம், தேங்காய் இதெல்லாமே நல்லெண்ணெயிலே வறுத்து நைஸா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கோம். இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு போதும். நல்லா கொதிச்சு வரும்போது குழம்பு மிளகு குழம்பு நமக்கு நல்ல திக்கா வரும். இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுல கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பூண்டு மிளகு குழம்பு நல்லா கொதிச்சு வரும். அந்த சமயத்துல நம்ம இறக்கிக்கலாம். இந்த பூண்டு மிளகு குழம்பு வந்து நல்ல ஒரு 3 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாவே இருக்கும்.
நல்லா தளன்னு கொதிச்சு வருது. குழம்பும் கொஞ்சம் திக்கா இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துல நம்ம இறக்கிக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான பூண்டு மிளகு குழம்பு இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள் ஃப்ரெண்ட்ஸ். இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். அருமையான பூண்டு